வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லாயிருக்கோம். மோரிஸ் பண்ணை விலாக்லேருந்து ஸ்ரீவித்யா சண்முகசுந்தரம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவடகம் இல்லை தாளிப்பு வடகம். இது எப்படி செய்கிறோம், என்ன ப்ராசஸ், எப்படி செஞ்சுட்ருக்கோங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வெங்காய வடகத்துக்கு பார்த்திங்கன்னா பூண்டு உரிச்சாச்சு, பூண்டு எடுத்து வச்சாச்சு, அதை அரியணும். இப்போ அடுத்து வெங்காயம் காமிக்கிறேன் பாருங்கள். வெங்காயமும் உரிச்சாச்சு. வெங்காயம் பார்த்திங்கன்னா வெங்காயமும் உரிச்சாச்சு. இப்போ அதையும் ரெண்டாக அரிய போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் வெங்காயம் உரிக்க வேண்டியிருக்கு. அதை உரித்து எல்லாத்தையும் சேர்த்து அரிஞ்சிட்டு கடுகு வெந்தயம்லாம் போடும்போது காமிக்கிறேன் பாருங்கள். அரிஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், எல்லாம் சேர்த்து ஒரு 10 கிலோ இருக்குது. இப்போ அரிய போகிறாங்க. நல்லா பெருசு பெருசாக இருக்குது வெங்காயம். இந்தளவுக்கு பொடி பொடியாக அரிஞ்சிடணும். நல்லா பொடியாக அரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்தளவுக்கு உளுந்து வரும். நல்லா இந்தளவுக்கு பொடி பொடியாக அரிஞ்சிடணும். இப்போ வந்து இந்த வெங்காயத்தெல்லாம் இவ்வளோ நைஸாக பொடி பொடியாக அரிஞ்சிருக்காங்க. இதை வந்து நம்ம அடுத்து பூண்டு அரியணும். பூண்டு உரித்து வச்சுருக்காங்க. பூண்டு உரித்தது, வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் பொடி பொடியாக அரிஞ்சு நம்ம போட்டு கலக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக அரியணும். வெங்காயம் ஃபுல்லாக அரிஞ்சு போட்டாச்சு. இதில் இப்போ பூண்டு அரிஞ்சு போட்டுருக்கோம். தேவையான அளவு பூண்டு, அடுத்தது வெந்தயம் போட போகிறோம். வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெந்தயம். அடுத்தது ஜீரகம், அடுத்து கடுகு. இதெல்லாம் போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு உப்பு. அதாவது எப்படின்னா 10 கிலோவுக்கு 1/4 கிலோ உப்பு போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக இப்போ கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக கலந்து அமுக்கி வச்சிடணும். இன்றைக்கி இவ்வளோ தான். நாளைக்கு காலையில் மஞ்சள் உளுந்தெல்லாம் நாளைக்கு காலையில் போடணும். இப்போ இதை பெசரிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக பெசரி நல்லா கையை வச்சு நல்லா அமுக்கி இந்த மாதிரி போட்டு பெசரணும். போட்டு இப்படி பெசரி அமுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாம் பெசரி அமுக்கி வச்சுட்டு காலையில் பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடும். நாளைக்கு காலையில் மஞ்சள் தூளும் உளுந்தும் போட்டு எடுத்து வெயிலில் காய வைக்கணும். காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பெசரிட்டு காமிக்கிறேன். என்ன பண்ணுவோம், இந்த வெந்தயம் இருக்கு இல்லையா, இந்த வெங்காயம் விட்ற ஈரத்தை பூரா இந்த வெந்தயம் இழுத்துரும். வெந்தயம் வந்து ஃபுல்லாக இழுத்துரும். உப்பு போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் உப்பு இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விடும். தண்ணி விட்டு நஞ்சு போகும். காலையில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இப்போ வெங்காயம் வந்து எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள். காலையில் கொஞ்சம் நஞ்சிரும். அப்போ அந்த வெந்தயம் வந்து ஃபுல்லாக அந்த ஈரத்தை ஃபுல்லாக இழுத்துருச்சுன்னா கரெக்டாக ஈவன் ஆகிடும். நாளைக்கு எல்லாம் கொஞ்சம் வணங்கிடும். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம் இது வந்து எப்படி இருக்குது பாருங்கள். வெந்தயம், கடுகு, உப்பு, வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், ஜீரகம் இது எல்லாமே கலந்துருச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூண்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ சரி சமமாக இருக்கும். பார்த்திங்கன்னா அது வெங்காயத்துக்கு வெள்ளைப்பூண்டு கரெக்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஒன்று கரெக்டாக ஈவனாகிடும். அந்தளவு பூ. இப்போ காலையில் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா நஞ்சிடும். காலையில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. உளுந்தும் மஞ்சள் அரைச்சி தான் போடுவேன் நான். வீட்டில் செஞ்ச மஞ்சள் தூள் தான். ஆனாலும் இருந்தாலும் தண்ணி ஊற்றி இப்போ நைட்டே நான் வந்து மஞ்சளை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன். காலையில் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு தான் போடுவேன். அப்போ பாருங்கள், காலையில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. பார்த்திங்கன்னா மஞ்சள் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, நேற்று மஞ்சள் ஊற வச்சுருந்தேன் பாருங்கள். நல்லா ஊறிருக்கு. இதை வந்து மிக்சியில் இப்போ ஒரு அடி அடித்து நைட்டே இதை ஊற வச்சுட்டேன். இதை இப்போ ஒரு அடி அடித்து இது வெங்காயத்தில் போடணும். பார்த்திங்கன்னா நைட்டு நம்ம நேற்று வந்து போட்டு எல்லாம் கலந்து வச்சோம் இல்லையா, பாருங்கள் நல்லா நெஞ்சு போயிருக்கு. இப்போ பாருங்கள் வெங்காயம்லாம் எப்படி இதாக இருந்தது, இப்போ எப்படி நைவாகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, மஞ்சத்தூளையே நம்ம அப்படியே தூளாக போடாமல் மிக்சியில் ஒரு அடி அடித்து போட்டால் நல்லாயிருக்கும். எங்கள் மாமியார் அப்படி தான் போடுவாங்க. ஒரு அடி அடித்து அவங்கெல்லாம் அம்மியில் அரைச்சி போடுவாங்க. நம்ம மிக்சியில் ஒரு மஞ்சத்தூளாக இருந்தாலுமே இது நான் வீட்டிலே செஞ்ச மஞ்சத்தூள் தான், ஆர்கானிக் இது தான். இதை வந்து நம்ம அப்படியே இதில் போட்டு கலக்கணும். போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மஞ்சள் ஒரு செட்டு போட்டாச்சு. அடுத்த செட்டு மஞ்சள்
உளுந்து வந்து கொஞ்சம் வந்து அப்படியே முழுசாக போட்டுருவோம். இந்த உளுந்து அப்படியே நான் முழுசாக போட்டுருவேன். அதுக்கப்புறம் அடித்து மீதி இருக்கிறத அடித்து போட்டுருவேன் நான். ஊற வச்சு வெள்ளை உளுந்து ஊற வச்சு வச்சுருக்கோம். கருப்பு உளுந்து போடுறவங்களும் போடலாம். இது வெள்ளை உளுந்து, நான் மோஸ்ட்லி வெள்ளை உளுந்து போட்டுருவேன். நல்லா இதெல்லாம் கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். வெங்காயத்தில் ஃபுல்லாக போட்டு பெசரிட்டு அந்த அரைச்ச உளுந்தும் போட்டு பெசரிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெசரிட்டேன். அந்த உளுந்தும் மஞ்சளும். இன்னும் உளுந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த உளுந்து எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த உளுந்து ஃபுல்லாக அரைச்சி போடணும். இப்போ இந்த உளுந்து ஃபுல்லாக நான் அரைச்சி போட்டுருவேன். நான் 1-2 நைஸாக கிடையாது, 1-2 அரைச்சி போட்டுருவேன். நான் அரைச்சி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. உளுந்து பார்த்திங்கன்னா இந்தளவு அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பதம் ஒன்று கொஞ்சம் நைவாக அரைச்சிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம பிடிக்கிறதுக்கு உருண்டை பிடிக்க வரும். இதுலேயும் ஒன்று அரை உளுந்தாக இருக்கும், முக்கால் உளுந்தாக இருக்கும். இந்த அளவுக்கு உளுந்து அரைச்சிக்கணும். அரைச்சி இப்போ அதில் போட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த உளுந்து இருக்கு இல்லையா, இந்த உளுந்து ஃபுல்லாக இதில் போட்டுறணும். இதுலேயும் நைவாக இருக்குதுங்க. இதுதான் பிடிக்க வரும். இல்லை இந்த மிக்சியில் இருக்கிறதையும் போட்டுருவோம். இந்த வெங்காயம் இப்போ இந்த கருவேப்பிலை போடணும். நேற்றே கருவேப்பிலை போட்டால் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுறணும். கருவேப்பிலையை கட் பண்ணி இதோடு போட்டு சரிடணும். நான் கருவேப்பிலை எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். அது பாருங்கள் ஃபுல்லாக கிளறிடலாம். நம்ம உளுந்து வந்து இந்த மாதிரி தங்காமல் நல்லா பெசரி விட்டு நம்ம நல்லா இது பண்ணணும். உளுந்து எங்கேயும் இப்படி கட்டியாக நின்றக்கூடாது. அதனால் நல்லா பிசைஞ்சு விட்டு பாருங்கள். இந்த மாதிரி நின்றும். இந்த மாதிரி நின்றக்கூடாது. அதனால் நல்லா பெசரி விட்டு நல்லா வெங்காயத்தோடு அது மிக்ஸ் ஆகணும். இது பாருங்கள், இங்கே எவ்வளோ வெங்காயம் மிக்ஸ் ஆகாமல் இருக்குது கீழே. நல்லா பரட்டி விட்டு இது பண்ணணும். அது இப்படி தான் போட்டு சாய்ச்சி அப்படியே போட்டு பெசரி இது பண்ணணும். இப்படியே பார்த்திங்கன்னா இப்படியே பரட்டி விட்டு செய்யணும் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வெங்காயமே இல்லை பாருங்கள். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பெசரி விட்டாச்சு. இந்த பாருங்கள் இந்தளவுக்கு. இப்போ இந்தளவுக்கு பிடிச்சாச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டு ஒரு தடவை பெசரிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் வைக்கணும். காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை பூரா கட் பண்ணி அதில் போட்டுற போகிறோம். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு இந்த வடகத்தில் இப்போ இந்த கருவேப்பிலையும் போட்டோமா, கருவேப்பிலையும் போட்டு நல்லா பெசரிட்டு வெயிலில் வைக்க வேண்டியதுதான். ஃபுல்லாக பாருங்கள் போட்டு பெசரியாச்சு. இப்போ இதை வெயிலில் வைக்கணும். வெயிலில் வைக்கும்போது காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள், பிளேட்டில் இப்படியே ஊற்றி விட்றணும். இது 2 பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன். அதாவது 2 பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றி விட்டோன்னா அடுத்து இந்த தட்டில் எல்லாம் எடுத்து காய வைக்கணும். கழுவி வச்சுருக்கேன். இதில் எல்லாம் எடுத்து காய வைக்கணும். அதுக்கு 2 அருகம்புல் வச்சு ஒரு தட்டுலேயும் ஒரு ஆணியும் ஒரு கறித்துண்டும் எடுத்து போட்டு வச்சுருவோம். கருவடகத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஆணியும் கறித்துண்டும் போட்டு தான் காய வைக்கிறது. பார்த்திங்கன்னா வெயிலில் காய வச்சுருக்கோம் இல்லையா, பாருங்க அது வரைக்கும் காய வச்சுருக்கோம். இதில் ஒரு கறியும் ஒரு கறித்துண்டும் ஆணியும் போட்டிருக்கோம். நல்லா வெயில் நல்லதாக இருக்குது. கருவடகம் பாருங்கள், இப்போ காய வச்சுருக்கோம் அப்படியே வெயிலில். அது வரைக்கும் வெயிலில் காய வச்சுருக்கோம். 5 பிளேட்டில் இருக்குது.
நல்லா இந்த மாதிரி காஞ்சி பாருங்கள், இந்த மாதிரி காஞ்சிருச்சு. இப்போ வந்து நல்லா பொலன்னு காஞ்சிருச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம நல்லா பெசரி விட்டு திருப்பி உள்ளே வச்சிடணும். விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் 1/2 லிட்ரு விளக்கெண்ணெயை போட்டு இன்றைக்கி நைட் அமுக்கி வச்சிடணும். காலையில் பிடிச்சிடணும். இதுக்கப்புறம் வந்து தொட்டு பிடிக்கணும் விளக்கெண்ணெய். அதுக்கு தனியாக எண்ணெய் வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து இதை நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்து வைக்கணும். அப்போ தான் அந்த வெங்காயம்லாம் நஞ்சு கொடுக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்து அமுக்கி வச்சிடணும். இங்கே ஒரு தட்டு இருக்குது. திருப்பி இதே கோலையிலே அப்படியே போட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இன்னும் 3 தட்டு அங்கே காஞ்சிட்டுருக்கு. எடுத்துகிட்டு இதை முடிச்சுட்டு ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு எடுத்துருவேன் நான். இப்படி விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லா எடுத்து இப்படி சுற்றியும் ஊற்றி விட்றணும். விளக்கெண்ணெயை ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு அப்புறம் இதில் அப்படியே போட்டுருவேன். 2 தட்டு போட்டேன். 3ஆவது தட்டு எல்லாம் ஒன்று குமிச்சு வச்சுட்டு விளக்கெண்ணெயை வச்சு எல்லாத்துலேயும் மொத்தமாக போட்டு கலக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு பிளேட்டாக போட்டு அப்படியே கலந்துட்டேன். விளக்கெண்ணெயை ஊற்றி பிசைஞ்சிட்டோன்னா இதாக இருக்கும். நான் அடுத்து உருண்டை பிடிக்கும்போது காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா போட்டு அமுக்கி வச்சுருக்கேன். இது நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா உருண்டை பிடிக்கணும். நல்லா போட்டு அமுக்கி வச்சாச்சு. எவ்வளோ எண்ணெய், 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றியாச்சு. இன்னும் நாளைக்கு மறுபடியும் பிடிக்கும்போது தொட்டு பிடிக்கும்போது ஃபுல்லாக சரியாயிடும். மொத்தத்துக்கு 600 எண்ணெய் ஆகும் இதுக்கு, கடைசி வரைக்கும் பிடிக்கிற வரைக்கும். பார்த்திங்கன்னா காலையிலேயே நம்ம இந்தமாரி நேற்று காஞ்சிருந்துச்சில் எடுத்து அமுக்கி வச்சுருந்தேன்ல விளக்கெண்ணெய் ஊற்றி. இப்போ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். வெயில் வர ஆரம்பிக்குது. நம்ம அதுக்குள்ளே பிடிச்சி எடுத்து உருண்டை இது மாதிரி பிடிச்சி வச்சிடணும். பெருசாக இருக்குன்றோம்ல, இந்த பெருசாக நம்ம இந்த மாதிரி பெருசாக பிடிச்சாதான் என்ன ஆகும்னா காய தினம் அமுத்தி பிடிக்கும்போது சுருங்கிடும். இந்த அளவுக்கு பிடிச்சோன்னா என்ன ஆகும், இந்த பெருசாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த அளவு பிடிச்சாதான் நம்மளுக்கு தினமும் பிடிக்கும்போது வந்து அப்படியே சுருங்கி வந்துடும். ஆமாம், இப்படியே எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த அளவுக்கு இந்த விளக்கெண்ணெய் வச்சுருக்கோம். இதை இப்படி தொட்டுட்டு இப்படி பிடிச்சோன்னா நல்லா கரெக்டாக ஷேப் வந்துடும். விளக்கெண்ணெயை தொட்டு இப்படி பிடிச்சோன்னா நல்ல ஷேப் வந்துடும். இந்த இடத்துல பாருங்கள், இந்தோ இங்கே இருக்குது. இதை அப்படியே எடுத்து நம்ம இது பண்ணி வைக்கணும். கொஞ்சமாக அள்ளி வச்சு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இப்போ வந்து உருண்டை பிடிச்சோம் இல்லையா, அந்த உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். இன்றைக்கி வெயிலில் ஓரளவு உருண்டை பிடிச்சி காஞ்சிருச்சு. நாளைக்கு இதை திருப்பியும் விளக்கெண்ணெயை வச்சு பிடிச்சி அமுக்கி திருப்பியும் இன்னொரு தடவை வைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு காமிக்கிறேன். இந்தளவு இருக்குது. இது காஞ்சது பாருங்கள், இன்னும் எந்தளவு அமுங்குது பாருங்கள். இன்னும் நல்லா அமுங்கி வரும். வெயிலில் தினம் காய வச்சு எடுத்து நம்ம மறுபடியும் விளக்கெண்ணெயை தொட்டு பிடிக்கும்போது இன்னும் அமுங்கும். பாருங்கள், எந்தளவு அமுங்கிருக்கு இன்றைக்கி வெயிலில் காஞ்சது. இவ்வளோ பெருசு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இது வந்து சின்னதாகிடும். இவ்வளோ பெருசு இருக்கிறது சின்னதாக வந்துடும். பார்த்திங்கன்னா வடகம்லாம் திருப்பியும் பிடிக்க போகிறோம். காலையில் ஆச்சுன்னா எழுந்திரிச்சு நாங்கள் நல்லா இப்படி பாருங்கள் அமுங்குவோம். நல்லா இந்தளவு அமுங்கும். அப்போ தான் அமுங்கி இது பண்ணால் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடும். இந்தளவு சின்னதாக வந்துடும். இதெல்லாம் எடுத்து காய போட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் எண்ணெய்க்குள்ள ஐட்டம்ஸு, ஹேர் ஆயிலுக்குள்ளது. இது வந்து வடகம் போட்டு வச்சாச்சு. இது முந்தா நேற்று போட்டது. யாருக்கா வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கொரியர் பண்ணி விட்றேன். வடகம், கருவடகம் முதல் தடவை போட்டது நல்லா காஞ்சிருக்கு. லேசாக அமுங்க பார்க்கணும். இது போட்டது தான். கருவடகம் எல்லாம் பிடிச்சி ரெடியாக இருக்குது. இப்போ தாளிப்பு வடகம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே லோக்கலில் ரெகுலராக வாங்குறவங்களாம் வாங்கிட்டுருக்காங்க. இது வந்து நம்ம பாரம்பரிய முறைப்படி
நம்ம வீட்டு முறைப்படி நம்ம செய்கிறது தான். இது உங்களுக்கு தேவைப்படுறவங்க, உங்களுக்கு வேணுங்கிறவங்க இங்கே மேலே வர நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.